Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 24th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ராகுல் நடைப்பயணம் தடுத்து நிறுத்தம். அஸ்ஸாமில் தொண்டர்கள் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு. மேலும் ராகுல் மீது வழக்கு பதிவு. குவாஷெட்டியில் நடைப்பயணம் தடுத்து நிறுத்தப்பட்டது என்ற தகவல்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ். பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா. அவரின் பிறந்த நாளையொட்டி, அதாவது ஜனவரி 24ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் அல்லாத முதல் சோசியலிச தலைவராக அறியப்படுபவரும் மக்கள் தலைவர் ஜன்நாயக் என்று போற்றப்படுபவருமான கர்பூரி தாக்கூர் 1924 ஜனவரி 24 பிறந்தார். 1942 முதல் 45 வரை நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் கூறுகையில், ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த அர்ப்பணிப்புடன் போராடிய தாக்கூரின் தலைசிறந்த தலைமை பண்பு இந்தியாவின் சமூக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க போகிறாங்க. முக்கியமான நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன். அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டு அரங்கம் முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார். அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதல்வர் திறந்து வைக்கிறார். இது குறித்த மேலும் தகவல்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அரங்கத்தின் சிறப்பம்சம் 5000 பார்வையாளர்கள் அமரும் வசதி, மாடுபிடி வீரர்களுக்கான தங்கும் அறைகள், நூலகம், கால்நடை மருந்தகம், அருங்காட்சியகம், ஒளி காட்சிக்கூடம். தென் நெக்ஸ்ட் நியூஸ். 3 தமிழறிஞர்களுக்கு சிலை மற்றும் மணிமண்டபம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஸோ அவருக்குரிய ஒரு சிறப்பு பெயர் இங்கே இருக்குது, தமிழ் அகராதியின் தந்தை. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ தமிழ் அகராதியின் தந்தை என்று போற்றப்படுபவர் வீரமாமுனிவர். தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளை போற்றுற விதமாக தான் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தூத்துக்குடி மாவட்டம் காமக்கநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள புனித பரலோக மாதா ஆலய வளாகத்தில் ரூபாய் 1 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மட்டுமில்லாமல் திருக்குறளுக்கு உரை, பாடல்கள், கவிதைகள் என எழுதி தமிழர்களை வீறு கொண்டு எழச் செய்த நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவருடைய மார்பளவு சிலையும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் நகரத்திலேயே ரூபாய் 20 லட்சம் செலவில் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதா முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உலகில் உள்ள அனைவரையும் ஓரினமாக அன்பு கொண்ட பார்வையுடன் அணுகிய புலவர் கணியன் பூங்குன்றனார். ஸோ அவருடைய சிலை சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியில் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ். சாஸ்திரா சத் சங்கம் சார்பில் 10 ராமாயண அறிஞர்களுக்கு விருது. சென்னை சாஸ்திரா வளாகத்தில் சாஸ்திரா சத் சங்கம் சார்பில் 10 ராமாயண அறிஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நேதாஜியின் இராணுவ புரட்சியால் நாட்டின் சுதந்திரம் உறுதியானது என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய 127வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேதாஜி உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றிய லட்சுமி கிருஷ்ணன் மற்றும் நாகையா ஆகியோரை கௌரவித்த ஆளுநர் அவர்கள் சில செய்திகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் பங்காற்றியது நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவம். அதில் தமிழர்கள் நிறைந்திருந்தனர். இந்திய தேசிய இராணுவத்தின் கட்டமைப்பு மற்றும் அவர்களின் கடற்படை மற்றும் விமானப்படை அச்சுறுத்தல் காரணமாகத்தான் 1947ஆம் ஆண்டு நாட்டின் சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தேசிய இராணுவத்தின் புரட்சிதான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு மிக முக்கிய காரணமாகவும் இருந்தது. அதை அப்போதைய இங்கிலாந்து பிரதமரும் குறிப்பிட்டுள்ளார். 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆங்கிலேய இராணுவத்தில் இருந்த இந்தியர்களும் புரட்சியில் ஈடுபட்டனர். மேலும் சுபாஷ் சந்திர போஸின் தேசிய இராணுவமும் புரட்சியில் ஈடுபட்டிருந்தது.
அதை கண்டுதான் இந்த நாட்டை இனி நம்மால் ஆள முடியாது என்ற எண்ணத்திற்கு ஆங்கிலேயர்கள் வந்தனர் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருக்காரு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 300 திருநங்கைகளுக்கு திறன் பயிற்சி திட்டம் தொடக்கம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளுக்காக மட்டுமே இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பாலியல் சார்ந்த நடவடிக்கைகளில் இருந்து திருநங்கை சமுதாயத்தை மீட்டெடுக்கணும், அவங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். முதல்வரின் ஸ்பெயின் பயணம் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரும் என்று தொழில் அமைச்சர் TRP ராஜா தெரிவிச்சிருக்காரு. சென்னை வர்த்தக மையத்தில் இந்திய மின்னணு தொழில்கள் சங்கம் சார்பில் 13வது மின்னணுவியல் விநியோக சங்கிலி என்ற தலைப்பில் நவீன மின்னணு சாதனங்கள் மற்றும் அதன் விநியோகம் தொடர்பான 2 நாள் கண்காட்சி தொடங்கியது. அப்போது தான் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். 78 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிப்பு. மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 78 மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 30 வயதை கடந்த 5.1% பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அறிகுறி. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் 30 வயதை கடந்த பெண்களுக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் 5.1% பேருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியா ரஷ்யா இடையே கிழக்கு கடல் வழித்தடம் இன்று பயிலரங்கம். ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு கடல் வழித்தட வர்த்தகத்திற்கு மாற்றாக கிழக்கு கடல் வழித்தட வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை இந்தியாவும் ரஷ்யாவும் மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ மேற்கு கடலுக்கு பதிலாக கிழக்கு கடல் வழித்தட வர்த்தகம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன்று. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சமூக நீதி சமத்துவ தலைவர் கர்பூரி தாக்கூர் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது குறித்த தகவல்கள் இருக்குது. ஜனநாயகம், வாதம், விவாதம் ஆகியவை கர்பூரி தாக்கூரின் ஆளுமையில் ஒருங்கிணைந்து காணப்பட்டன. ஓர் இளைஞராக வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் அவர் தம்மை ஈடுபடுத்தி கொண்டபோது இந்த உணர்வை காண முடிந்தது. நெருக்கடி நிலையை அவர் முழு மூச்சுடன் எதிர்த்த போதும் இந்த எழுச்சி உணர்வை அவரிடம் பார்க்க முடிந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரூபாய் 1000 கோடியில் புதிய தொழிற்சாலை, முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனமானது அமெரிக்காவைச் சேர்ந்த கார்னிங் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த ஆப்டிமஸ் இன்ஃப்ராகிராம் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் கூட்டாகும். இந்த நிறுவனம் இந்தியாவில் கைபேசி உதிரி பாகங்கள், மடிக்கணினி உற்பத்தியில் அனுபவம் வாய்ந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட்டில் உள்ள பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் ரூபாய் 1003 கோடி முதலீட்டில் கைபேசி முன்பக்க கண்ணாடி தயாரிக்க உள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மேலும் பிரபலப்படுத்த அரசு முடிவு. மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகிறது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மாநில மகளிர் கொள்கை அமைச்சரவை ஒப்புதல். இது குறித்த தகவல்கள் என்னன்னு பார்க்கலாம். மகளிர் நலனுக்காக தேசிய கொள்கை 2001 வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு பிறகு நம்முடைய மாநிலத்தில் அத்தகைய கொள்கையை வெளிப்படும் விதமாக அதற்கான அறிவிப்பு 2021 அறிவிக்கப்பட்டது. இதன் அறிவிப்பு தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, புதிய தொழில் திட்டங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய தொழில் திட்டங்கள் தொடங்கப்பட இருக்கு. அதன்படி 7 தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆஸ்கர் விருது பரிந்துரை பட்டியலில் இந்திய தந்தையின் கதை டு கில் எ டைகர், இதான் அது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதில் பாருங்கள், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் அப்படிங்கிற பேரில் இருந்த படம் இருந்துச்சு, இப்போ டைகர். ஸோ பார்க்கலாம். கனடாவில் வசித்து வரும் நிஷா ஃபஹூஜா இயக்கிய
டு கில் எ டைகர் ஆவணப்படம் பாலியல் கூட்டு வன்கொடுமைகளுக்குள்ளான மகளுக்காக நீதி பெற்றுத்தர போராடும் இந்திய குக்கிராமத்தைச் சேர்ந்த தந்தை ரஞ்சித்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஆவணப்படமாகும். இந்த ஆவணப்படம் கடந்த 2022ஆம் ஆண்டு டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு விருது வென்றது. கடந்த ஆண்டு சிறந்த ஆவணப்பட பிரிவில் தமிழகத்தின் முதுமலையைச் சேர்ந்த பொம்மன் பெல்லி யானை காப்பாளர் தம்பதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் ஆஸ்கர் விருதை வென்றது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். ஐ திங்க் லாஸ்ட் நடந்த எஸ்ஐ எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக 2023 நடந்த எக்ஸாம்ஸ்லேயே இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போது டு கில் எ டைகர் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முக்கியமான குறிப்பு தான் இது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. சபலன்கா சவாலை சந்திக்கும் கவுஃப். கிராண்ட் ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓப்பனின் அரையிறுதியில் பெலாரஸின் அரினா சபலன்கா அமெரிக்காவின் கோகோ கவுஃப் மோத உள்ளனர். தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பதக்கம் குவிக்கும் தமிழக போட்டியாளர்கள். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக போட்டியாளர்கள் தொடர்ந்து பதக்கங்கள் குவித்து வருகின்றனர். போட்டியின் 5ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை தமிழக போட்டியாளர்கள் 6 தங்கம் உள்பட 18 பதக்கங்கள் வென்றனர். ஸோ இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது மகாராஷ்டிரம். 14 தங்கம், 15 வெள்ளி, 16 வெண்கலம் என 45 பதக்கங்களுடன் முதலிடத்தில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் தமிழகம் இருக்குது. 12 தங்கம், 3 வெள்ளி, 16 வெண்கலம் என கிட்டத்தட்ட 31 பதக்கங்களுடன் 2வது இடத்துல இருக்குது. தேர்ட் பிளேஸில் ஹரியானா இருக்காங்க. மேலும் இது குறித்த தகவல்கள் இருக்குது. மகளிர் ஸ்குவாஷ் பிரிவில் தமிழகத்தின் பூஜா ஆர்த்தி மகாராஷ்டிரத்தின் நிருபமா துபேவை வீழ்த்தி தங்கம் வெல்ல, அதே பிரிவில் தமிழகத்தின் ஷாமினா ரியாஸ், தீபிகா வினோத்குமார் ஆகியோர் வெண்கலம் பெற்றனர். இது தவிர ஜிம்னாஸ்டிக்கிலும் தமிழகத்திற்கு 1 தங்கம் 1 வெண்கலம் கிடைத்துள்ளது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சர்வதேச உஷி அமைப்பின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீராங்கனையாக இந்தியாவின் ரோஷிபினா தேவி செவ்வாய்க்கிழமை தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். தென் நெக்ஸ்ட் நியூஸ். ரவி சாஸ்திரி ஃபரூக் எஜீனியருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்திய கிரிக்கெட்டுக்கு சிறப்பாக பங்களிப்பு செய்ததற்காக முன்னாள் கேப்டன் ரவி சாஸ்திரி, முன்னாள் விக்கெட் கீப்பர் ஃபரூக் எஜீனியர் ஆகியோருக்கு CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது PCCI. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். காசா கான்ஃபூயிஸ் நகரம் சுற்றி வளைப்பு. ஸோ இது குறித்த தகவல்கள் பாருங்கள். காசா பகுதியோட 2வது மிகப்பெரிய நகரமான கான்ஃபூயிஸை இஸ்ரேல் இராணுவம் செவ்வாய்க்கிழமை சுற்றி வளைத்தது. ஸோ இப்போ இதில் உயிரிழப்பு பார்த்தீங்க அப்படின்னா 25,490 அதிகரிச்சிருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன். சீனாவில் நிலநடுக்கம், டில்லியில் உணரப்பட்ட அதிர்வு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப பயங்கரமான நிலநடுக்கம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். மிதமான வளர்ச்சி கண்ட சரக்கு சேவை ஏற்றுமதி. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதி 0.4% என்ற மிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.